ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனி ஞாயிறு லீவ் விட்டாலே போதுங்க, சீக்கிரமாக ஓடிடுது. இந்த சனிக்கிழமை மட்டும் என்ன ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள். இன்றைக்கி நான் வீட்டில் வீடு கூட்டுறதுக்காக பூனைக்குட்டி ரெண்டையுமே வெளியில் பற்றி விட்டேன். அப்போ பூனை கூட அவங்க அம்மா கூட எப்படி விளையாடுது பாருங்கள். அந்த பூனைக்குட்டி எல்லா விஷயத்தையும் பசங்களுக்காக பொறுத்துட்டு போகிறதில்ல. அம்மாவை தவிர வேறு யாருங்க இருக்க முடியும்? ஒரு விஷயத்தை பார்த்து செய்கிறப்போ அதில் இருக்க சந்தோஷத்தை விட பசங்களுக்காகன்னு செய்கிறப்போ அதில் ரொம்பவே சந்தோஷம் அதிகமாக இருக்குங்க. சரி, வீடெல்லாம் கூட்டிகிட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இன்றைக்கி சாமி வேறு கும்பிடணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. பாப்பா இன்றைக்கி குளிச்சுட்டு சீக்கிரமாகவே குளிச்சு மேக்கப்லாம் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டீச்சர் விளையாட போதாங்க. நான் காலேஜ் போனால் இப்படி தானம்மா இருப்பேன், என்னை காலேஜிலலாம் சேர்த்து விட்ருவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே அதுக்கு படிக்கணுன்ற ஆசை அதிகமாக தான் இருக்குது. எனக்கும் சின்ன பிள்ளையில் காலேஜ் போகணுன்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் என்னால் காலேஜுக்கெலாம் போக முடியலை.